محمد رسول الله والذين معه أشداء على الكفار رحماء بينهم تراهم ركعا سجدا يبتغون فضلا من الله. والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. شرح ثلاثة الأصول மூன்று அடிப்படைகளுடைய விளக்க உரை. கடைசி வகுப்பு இது 2வது வகுப்புனா இதோட இதுக்கா 4வது வகுப்பா படிச்சேன்னு இல்லையா? சரி. يعلم رحمك الله أنه يجب على كل مسلم ومسلمة تعلم ثلاث هذه المساعي والعمل بهن. முதல்ல என்ன சொல்றாங்க? இது போன கிளாஸ்ல பார்த்தோம். நீங்கள் கட்டாயமாக அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வானாக. அன்னஹு யஜிபு அலா குல்லி முஸ்லிமின் வ முஸ்லிமத்தின், ஒவ்வொரு ஆண் முஸ்லிமான ஆண் பெண்கள் மீது கட்டாய கடமை தஅல்லும ثلاث மசாஇ ஹாதிஹி மசாஇ, இந்த மூன்று அடிப்படைகளை அதன்படி அமல் பிஹின்ன, அமல் செய்வது கட்டாயம். அது என்னது? அல் ஊலா அன்னல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ் ஹலகனா, நம்மளை படைத்தான். அல்லாஹ் நம்மளுடைய ஹாலிக் யாருன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைய இடங்கள்ல கேட்கிறான், அம் குலிகும் மின் கைரி ஷைஇன் அம் ஹுமுல் ஹாலிகூன், அவர்கள் படைக்கப்பட்டார்களா வேறு பொருள் இருந்து, அம் ஹுமுல் ஹாலிகூன், அல்லது அவர்கள் படைத்தார்களா, படைக்கக்கூடியவர்களா, அம் ஹலகுஸ் ஸமாவாதி வல் அர்த, அல்லது அவர்கள் வானம் பூமியை படைத்தார்களா. நிறைய இடங்கள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறான். அப்போ நம்மளுடைய படைப்பாளன் யாரு? அல்லாஹ். முதல் விஷயம் நம்ம அல்லாஹ் அறிந்து கொள்வது. நம்மளுடைய படைப்பாளன் அல் ஹாலிக் வரஸகன, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு உணவளிக்கிறான். இன்னல்லாஹ ஹுவ ரஸாக்கு துல் குவத்தில் மதீன் குல் மை யர்ஸுகுகும் மினஸ் ஸமாவாதி வல் அர்த் குல் அல்லாஹ். இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை படைத்தான், ஹலகனா வ ரஸகனா, நம்மளுக்கு உணவு வழங்கினான். வலம் யத்ருகுனா ஹமலா, நாம் நம்மளை அப்படியே விட்டுவிடல. அல்லாஹ் படைச்சு உணவு வச்சுட்டு அப்படியே விட்டுவிடல. பல் அர்ஸல இலைனா ரசூலா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கு தூதரை அனுப்பினான். அப்போ படைச்சு ரிஸ்க் வழங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன செஞ்சிருக்கான்? தூதரை அனுப்பியிருக்கான். இந்த 3 விஷயத்தை நீங்க ஒரு சேரா பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நல்லா விளங்கும். என்னது? படைத்தான், உணவளித்தான், பல் அர்ஸ வலம் யத்ருகுனா ஹமலா, நம்மள அப்படி வாழ்ந்துன்னு விட்டு இல்லை. பல் அர்ஸல இலைனா ரசூலா, தூதரை நமக்கு அனுப்பினான். வாழணும் எல்லாம் அப்படியே விட்டு இல்லை. இப்போ குழந்தை நம்மளுக்கு பிறந்துச்சுன்னா நம்ம அதை என்ன செய்ய மாட்டோம்? தானா வளருன்னு விட்டுட மாட்டோம். என்ன செய்வோம்? அதை வளர்த்து எடுப்போம். அப்படிதானே? அதுக்கு தேவையான உணவு கொடுக்கறது அதான் அல்லாஹ் படைச்சான். 2வது ரஸகனா, தேவையான உணவுகளை நமக்கு வழங்கினார். அந்த தேவையான உணவு வழங்கினது மட்டும் அல்லாம நம்ம பிள்ளைகளை எப்படி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புவோமோ, பிள்ளைக்கு எப்படி ஒழுக்கங்களை சொல்லிக் கொடுப்போமோ, அதே போல தூதர் அனுப்பினான். எதற்கு? நமக்கு எப்படி வாழணும், ஒழுக்கங்கள் என்ன, எதன் அடிப்படையில் வாழ்ந்தா சொர்க்கம் கிடைக்கும், எதன் அடிப்படையில் வாழ்ந்தா நரகம் கிடைக்கும். என்ன இப்போ நான் இந்த சொன்னதுல இருந்து என்ன தெரியுது? அல்லாஹ் நம்மளை சும்மா எதுக்காகவும் படைக்கல. அல்லாஹ் பொழுதுபோக்காக நம்மளை படைக்கல. மாறாக ஒரு மனிதன் தனது குழந்தை எப்படி வளர்த்தெடுப்பானோ அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மக்களுக்கு தேவையான அனைத்தையுமே அல்லாஹ் வழங்கியிருக்கான்.
வழங்கினது மட்டும் இல்லை, கல்வியை கொடுக்கறதுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூதரை தேர்ந்தெடுத்தான். அந்த தூதர் அவங்களுடைய மொழிகளிலே அவங்கள இருந்தே ஒரு ஆளை தேர்ந்தெடுத்திருக்கான். அப்போ ஃபமன் அதாஹு, யார் அந்த தூதருக்கு கீழ்ப்படிந்தாரோ தஹலல் ஜன்னா, அவர் சொர்க்கத்தில் நுழைவார். வமன் அஸாஹு தஹலன் நார், அவர் நரகத்தில் நுழைவார். ஒத்தலீலு கௌலுஹு தஆலா, அதுக்கான ஆதாரம் என்ன? இன்னா அர்சல்னா இலைக்கும் ரசூலா, நாம் உங்களுக்கு தூதரை அனுப்பினோம். ஷாஹிதன் அலைக்கும் கமா அர்சல்னா இலா ஃபிர்அவுன ரசூலா ஃபஅஸா ஃபிர்அவுன ரசூலா ஃபஅഖذனாஹும் அഖதன் வபீலா. நாம் உங்களுக்கு தூதரை அனுப்பினோம் சாட்சியாளர்களாக. எப்படி ஃபிர்அவுனுக்கு தூதரை அனுப்பினோமோ, தூதரை அனுப்புறதன் நோக்கம் என்ன? ரெண்டு விஷயம். ஒன்று இகாமத்துல் ஹுஜ்ஜா, ஆதாரத்தை நிலைநாட்டுவதற்கு. ஏன்? அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான், அவன்தான் வணக்கத்துக்கு தகுதியான இறைவன், அவனை தவிர யாருமே வணங்கப்படுவதற்கு தகுதியான இறைவன் இல்லை என்பதை ஆதாரம் நிலைநாட்டுவதற்கு. ஏன்னா மறுமையில சொல்லிடக்கூடாது எங்களுக்கு எந்த தூதரும் வரல, எந்த ஒரு விஷயம் இல்லை. அதுக்காக ஆதாரம் நிலைநாட்டப்படுவதற்காக தூதரை அனுப்பினான், அவரை பின்பற்றுவதற்காக தூதரை அனுப்பினான். ஃபிர்அவுனுக்கு எப்படி கமா அர்சல்னா இலா ஃபிர்அவுன ரசூலா, தூதருக்கு ஃபிர்அவுனுக்கு எப்படி தூதரை அனுப்பினோமோ அவ்வாறே ஃபஅஸா ஃபிர்அவுன், ஃபிர்அவுன் என்ன செஞ்சான்? மாறு செஞ்சான். அப்போ முன்னாடி என்ன பார்த்தோம்? ஃபமன் அதாஹு, யார் அவருக்கு கீழ்ப்படிந்தாரோ தஹலல் ஜன்னா. ஃபமன் அஸாஹு, யார் அவருக்கு மாறு செஞ்சார்களோ தஹலன் நார். அப்போ ஃபிர்அவுன் என்ன செஞ்சான்? ஃபஅஸா ஃபிர்அவுன், ஃபிர்அவுன் மாறு செஞ்சான். அல்லாஹ் என்ன சொல்றான் சூரத்துல் முஸம்மில்ல? ஃபஅഖذனாஹு அഖதன் வபீலா, நாம் அவரை கடுமையாக பிடித்தோம். அப்போ அந்த தூதருக்கு மாறு செய்யும் போது அல்லாஹ்வுடைய தண்டனை எப்படி இருக்கு? கடுமையா இருக்கு. முதல் விஷயம், தெரியக்கூடிய விஷயம் இது. அல்லாஹ் நம்மளை படைத்தான், நமக்கு உணவளித்தான், நமக்கு தேவையானதை செய்தான், தூதரை அனுப்பினான், அவரை பின்பற்றுவார், வெற்றி பெறுவார், அவருக்கு மாறு செய்வார், நரகத்தில் நுழைவார். ரெண்டாவது விஷயம், தெரிய வேண்டிய விஷயம், அன்னல்லாஹ லா யர்தா யுஷ்ரக மஅஹு அஹதா, அல்லாஹ்வுடைய இபாதத்தில் அல்லாஹ்வுக்கு இணைப்பதை அல்லாஹ் ஒருபோதும் பொருந்திக் கொள்ள மாட்டான். வலா மலக்கன் முகர்ரப், அது அல்லாஹ்வுக்கு நெருங்கிய மலக்கா இருந்தாலும் சரி அல்லது அனுப்பப்பட்ட தூதராக இருந்தாலும் சரி. அதற்கு ஆதாரம் என்னது? அன்னல் மசாஜித லில்லாஹி ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா. இது ரெண்டாவது. மூணாவது என்னது? வமன் அத்தா ரசூல வஹதல்லாஹு லா யஜூஸு லஹு முவாலாத்து மன் ஹாத்தல்லாஹ வ ரசூலஹு. மிக முக்கியமானது, யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கீழ்ப்படிந்து விட்டாரோ, அல்லாஹ் ஒருவன் தான் வணக்கத்துக்கு தகுதியான இறைவன், அவனை தவிர வேறு யாரும் இல்லை என்பதாக ஏற்றுக்கொண்டாரோ, அவர் அல்லாஹ்வுடைய எதிரிகளோட எந்த ஒட்டும் உறவும் கொள்ளக்கூடாது. வலோ கான அக்ரப் கரீபி, அவர் மிக நெருங்கிய சொந்தங்களாக இருந்தாலும் சரி. அதற்கு ஆதாரம் என்ன? சூரத்துல் முஜாதலா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், லா தஜிது கௌமன் யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். மூமினான சமுதாயம், அல்லாஹ்வை ஈமான் கொண்ட சமுதாயம் ஒருபோதும் யார் அல்லாஹ்வை அல்லாஹ்வுடைய தூதரையும் எதிர்க்கிறார்களோ அவர்களுடன் ஒருபோதும் உறவு வைத்துக் கொள்ள மாட்டார்கள். வலவு கானு ஆபாஅஹும், அவருடைய தந்தைகளாக இருந்தாலும் சரி, வ அப்னாஅஹும், அவருடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அவ் இஹ்வானஹும், அவருடைய சகோதரர்களாக இருந்தாலும் சரி, வ அஷீரத்தஹும், அவருடைய சொந்தக்காரங்களாக இருந்தால், உலாயிக கதப ஃபீ குலூபிஹிம் ஈமான், அப்படிப்பட்டவருடைய உள்ளத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈமானை பதித்து விட்டான். இது தனி பாடம். இதுக்கு பேர் வலால் பரான்னு சொல்லுவோம். இது பார்த்தோம். அதுக்கடுத்து இன்னைக்கு பார்க்க வேண்டிய விஷயம் என்ன? யஅலம், அறிந்து கொள். யார் சொல்றா? இந்த புத்தகம் யாருடையது? முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹு தஆலா. சரிங்களா? யஅலம், அறிந்து கொள்ளுங்கள். அர்ஷதக்குல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டட்டும். அருஷ்துங்கிறது இஸ்திகாமத்து அன் தரீக் அல் ஹக். அர்ஷத அருஷ்துங்கிறது நேரான வழியின் பக்கம் சென்று அந்த நேரான வழியில் உறுதியாக நிலைத்திருப்பது தான் அருஷ்து. இமாம் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹு தஆலா சொல்றது அர்ஷதக்கல்லாஹ்,
அல்லாஹ் உங்களுக்கு நேரான வழியை காட்டட்டும், அதில் உறுதியாக நிலைத்திருக்க செய்யட்டும். ஏன் இது ஒரு நல்ல ஒரு வழக்கம். ஒரு மாணவன்கிட்ட பேசும்போதோ நீங்கள் அவங்களுக்காக துவா செஞ்சுட்டு சொல்லுங்கன்னு சொல்லும்போது அவங்களுடைய உள்ள என்ன ஆகும்னா இயல்பா இலகும் பாரக்கல்லா ஃபீக் அந்த மாதிரிலாம் சொல்லும்போதும் அவர் கொஞ்சம் என்ன செய்வார், கொஞ்சம் நெருக்கத்தை உணர்வார். அப்போ இது ஆலிம்களுடைய வழிமுறையாக இருந்துச்சு. அவங்க என்ன சொல்கிறாங்க, யா ஒருவேளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய அந்த துவாவை ஏற்றுக்கொண்டார்னா அந்த மாணவனுக்கு என்ன கிடைக்கும், ருஷ்து நேர்வழி கிடைக்கும். அதில் என்ன இருக்கும், இஸ்திகாமா இருக்கும். சரிங்களா? லிதாஅத்திஹி அன்னல் ஹனீஃபத அன்னல் ஹனஃபியத அல் ஹனீஃபாங்கிறது மில்லத் இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மார்க்கம். அல் ஹனீஃபானா என்ன அர்த்தம், ஹிய மாயிலுன் ஹிய மாயிலத்துன் அனி ஷிர்க், ஷிர்க்கிலிருந்து தூரமாக விலகி இஹ்லாஸோட அல்லாவை வணங்குவது தான் அல் ஹனீஃப். அது என்னது, மில்லத் இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கம். அன் தஅபுதுல்லாஹ வஹ்தஹு முக்லிஸீன லஹுத்தீன், அல்லாவை வணங்க வேண்டும் முக்லிஸீன் இஹ்லாஸோட. பிதாலிக அமரல்லாஹு ஜமீஅன் நாஸ், இதற்கு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவரையும் கட்டளையிட்டான். வஹலகஹும், அதற்காக அல்லாஹ் அவர்களை படைத்தான். கமா கால தஆலா வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸா இல்லா லியஅபுதூன். சரிங்களா? முதல்ல இமாம் முஹம்மது இப்னு அப்துல் வஹ்ஹாப் ரஹ்மஹுல்லாஹு தஆலா கட்டளையா சொல்றாங்க, யஅலம், அறிந்து கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் ஒரு துஆ, அர்ஷதக அல்லாஹு லிதஆத்திஹி, அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிவதை கொண்டு. அதுக்கப்புறம் மில்லத் இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய மார்க்கத்தை பத்தி பேசுறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யாரு, என்னது, நபி, ஹலீலுல்லா. இத்தஹதல்லாஹு இப்ராஹிம ஹலீலா, அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தோழரா ஏற்றுக்கொண்டான். ஹலீல்ங்கிறது தோழரில் வராது, அஸ்ஹாபுங்கிறது தோழர், ஹலீல்ங்கிறது இன்னும் கூடுதலானது. ஆமாம், அல் முஹப்பா ஹாலிசா, உள்ள தூய்மையான அன்பு வைக்கிறது. ஆமாம், அது இல்லை உற்ற நண்பரை விட தாண்டி. அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும் போதும், நான் பூமியில் யாரையாவது ஒரு ஆளை ஹலீலா ஆக்கி கொள்ளணும் இருந்தால் லத்தஹத்து அபா பக்ர ஹலீலா, நான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவை ஹலீலாக ஆக்கி கொண்டிருப்பேன். ஆனால் அல்லாவை நான் உற்ற நண்பராக ஆக்கி கொண்டேன். அப்போ இந்த சமுதாயத்தில் இந்த பூமியில் ரெண்டே பேர் என்னது, அல்லாவுடைய ஹலீல். ஒன்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னொன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அப்போ இந்த ஹலீல்ங்கிற தரத்துக்கே சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு என்ன செய்யலை, என்ன செய்யலை. அப்போ ஹலீலில் எவ்வளோ கூடுதலானது, புரியுதுங்களா? அல்ல ஹுல்லத்துன்னு சொல்லுவாங்க, ஹுல்லத்திலிருந்து வரக்கூடியதான் ஹலீல். இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் ஹலீலாக ஏற்றுக்கொண்டானா அவங்களுடைய தரம் அல்லாஹ்விடத்தில் எந்த அளவுக்கு இருக்கும். அதை விட வேற எந்த ஒரு மனிதனையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்யலை, ஹலீலாக ஆக்கி கொள்ளலை. அப்போ அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் யார் முதன்மையானவராக இருப்பாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஏன்னா ஹலீல். அப்புறம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவங்க ரெண்டு பேரும் ஹலீல். அதை சொல்லிட்டு மில்லத் இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மார்க்கம். அது என்னது, அன் தஅபுதல்லாஹ வஹ்தஹு, தஅபுத், அல்லாஹ்வை நீங்கள் வணங்க வேண்டும், வஹ்தஹு, அவனை மட்டும். இந்த தஅபுதுங்கிற வார்த்தை எதுல இருந்து வருது, இபாதத்துல இருந்து வருது. இபாதத்னா என்ன, இபாதத் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு வரைவிலக்கணம் இருக்கும் தானே. வரைவிலக்கணம்னா தமிழ் என்ன சொல்றது, டெஃபினிஷன், இங்கிலீஷ்ல. தமிழ்ல வரைவிலக்கணம் வேற, கோட்பாடு, இதுக்குள்ள இருக்கணும், இதை தாண்டி போச்சுன்னா அதுவா கிடையாதுங்கிற மாதிரி. அப்போ வரைவிலக்கணம் என்னது, ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமிய்யா ரஹ்மஹுல்லாஹு தஆலா சொல்றாங்க, அல் இபாதா, இபாதா என்பது இஸ்முன் ஜாமிஉன், அது ஒரு முழுமையான பெயர். இபாதாங்கிறது ஒரு முழுமையான பெயர். லிகுல்லி மா யுஹிப்புல்லாஹு வ யர்தா, அல்லாஹ்
மின் அக்வாலின் மினல் அக்வால் வல் அமால் ظاهرا وباطنا. ஒவ்வொருடைய சொல்லா இருந்தாலும் செயலா இருந்தாலும் சரி, அது வெளிப்படையாக இருந்தாலும் சரி மறைமுகமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு அசைவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு பிடித்ததோ அது எல்லாமே இபாதத். அப்ப இபாதத்துக்குள்ள என்னதெல்லாம் அடங்கும்? நீங்க போய் பள்ளிவாசல்ல போய் தக்பீர் கட்டி தொழுதா மாத்திரம் இபாதத் கிடையாது, இதுவும் இபாதத். நம்ம பேசுறது இபாதத். நாளைக்கு சமுதாயம் இப்படி சீர்கெட்டு போது அவங்க தர்கால போய் முற்றாங்களா, அது சரியான வழி இல்லையா, நாளைக்கு அவங்க நரகத்துல போயிடுவாங்களா, நம்மளுடைய தந்தை இந்த மாதிரி இருக்காங்களா, தாய் இந்த மாதிரி இருக்காங்களா அப்படின்னு நம்ம நினைக்கிறது இபாதத். ஏன்? அல்லாஹ் விரும்பக்கூடியது. அல்லாஹ் விரும்பக்கூடிய எந்த சொல்லா இருந்தாலும் சரி, எந்த செயலா இருந்தாலும் சரி, ஒரு அசைவா இருந்தாலும் சரி, நீங்க 4 நண்பர்களோட பேசுறீங்க, அதுல ஹராமான விஷயத்தை பேசல, தடை செய்யப்பட்ட விஷயத்தை பேசல, மார்க்கத்துக்குள்ள வரையறைக்குள்ள இருக்கு பேசுறீங்க, இபாதத். ஏன் இபாதத்? ஏன்னா மார்க்கத்தை பேணுறீங்க. என்ன பேணுறது? தவறான விஷயத்தை பேசல, மார்க்கம் தடை செஞ்ச விஷயத்தை பேசல. நம்ம என்ன நினைக்கிறோம்னா இஸ்லாம் ஒரு கடுமையான மார்க்கம், எப்ப பாரு இபாதத், அதுக்குன்னு பள்ளிவாசல்லே இருக்க முடியும். யார் சொன்னா? இபாதத்ங்கிறது நீங்க உங்களுடைய மனைவிக்கு சோறு ஊட்டினாலும் என்னது இபாதத். மனைவியுடன் இல்லறத்தில் ஈடுபடுவதும் இபாதத். அதுக்கும் கூலி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி யார் கேட்டா? ஒரு மனிதன் தனது இச்சையை தீர்ப்பதற்காக தனது மனைவியிடம் சொல்றான், அதுக்குமா கூலி? உலகத்துல எந்த மார்க்கம் அப்படி சொல்லுது? கிடையாது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வும் காட்டி தந்த எல்லைக்குள்ள இருந்து நீங்க என்ன செஞ்சாலுமே என்னது இபாதத். நீங்க துன்யா ரீதியான படிப்பு படிக்கிறீங்களா, அப்போ அதை படிக்கும் போது நியத் வச்சுக்கணும், இந்த படிப்பின் மூலமாக நான் நிறைய சம்பாதிச்சேன்னா அதுல வரக்கூடிய காசை மக்களுக்கு இபாதத்தா மாறும். அப்ப எல்லாத்துக்குமே உங்களுக்கு என்ன செய்யும்? கூலி கிடைக்கும். அப்போ நீங்க போகிற போக்குல என்ன செய்யலாம்? இபாதத் பண்ணிக்கிட்டே போகலாம். நீங்க இபாதத்துனா ரமதான் மாதத்துல காலையில நோன்பு வச்சு சாயந்தரம் நோன்புடுற வரைக்கும் கிடையாது. இப்போ அல் அப்துங்கிறது இபாதத்துங்கிறது எந்த வார்த்தையில இருந்து வருது? தஅபுது இபாதத், அப்துங்கிற வார்த்தையில இருந்து வருது. அப்துனா என்னது? அடியான். எல்லாருமே அல்லாஹ்வுடைய அடியான். அல்லாஹ்வுடைய அடியான்னா எப்படி? இந்த நேரத்துல இருந்து காலையில முழிச்சதுல இருந்து ஃபஜ்ர் தொழுகையில இருந்து இஷா தொழுகை வரைக்கும் தான் அல்லாஹ்வுடைய அடியான். அதுக்கு மேல அல்லாஹ்வுடைய அடியான் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதுக்கு அல்லாஹ்வுடைய அடியானா இருந்தா குறிப்பிட்ட நேரம்னு ஒண்ணு இருக்கா? கிடையாது. அப்ப அடியான்னா என்ன? அவன் பிறந்ததுல இருந்து மரணிக்கிற வரைக்கும் அடியான் தான். ஒரு அடிமை என்ன செய்ய முடியும்? உண்மையிலே ஒரு அடிமைனா என்ன செய்ய முடியும்? எதுவுமே செய்ய முடியாது. எஜமானுடைய கட்டளைக்கு மீறி எதுவுமே செய்ய முடியாது. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அடிமையா இருக்கிறது தான் நம்மளுக்கு பெருமை. ஏன்? அவன் தான் நம்மளை படைச்சான், உலகத்தை எல்லாமே இது பண்ணா. அந்த அடிமை எப்படி? அல்லாஹ் நமக்கு நல்லதுக்கு தான் சொன்னான். என்னது? நல்லதை சாப்பிடுங்க, குலு தய்யிபாத், நல்ல விஷயங்களை சாப்பிடுங்க. இது எல்லாமே இபாதத்துக்குள்ளான. அல் இபாதா ஹுவ இஸ்முன் ஜாமியுன் லிகுல்லி மா யுஹிப்புல்லாஹு வ யர்தா. அல்லாஹ் விரும்பக்கூடிய எல்லா சொல்களும் செயல்களும் அது வெளிப்படையா இருந்தாலும் சரி, மனசுக்குள்ள நினைச்சாலும் சரி, கவலை கொள்வதும் இபாதத் தான். அப்போ இது எல்லாமே இபாதத். இதற்கான கூலிகள் கொடுக்கப்படும். கல் ஹவுஃப், பயப்படுறது, தனியா உட்காந்து பயப்படுறது, வல் ஹஷியா, அல்லாஹ் மேல நம்பிக்கை வைக்கிறது, இதுவும் இபாதத் தான். வஸ்ஸலா வஸ்ஸகாத், நோன்பு, இது எல்லாமே இபாதத். அப்போ இபாதத்துக்குள்ள வார்த்தைக்குள்ள என்னதெல்லாம் அடங்கி இருக்குன்னா எல்லாமே அடங்கி இருக்கு. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? தஅபுதுல்லாஹ் வஹ்தா, அல்லாஹ்வை மட்டும் வணங்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இபாதத்னா என்னன்னு பார்த்தோம். அப்ப அல்லாஹ்வை இபாதத் செய்யணும்னா என்னது? இது எல்லாமே பண்ணணும். அல்லாஹ் விரும்பக்கூடியதை பேசணும், அல்லாஹ் விரும்பக்கூடியதை செய்யணும், அப்படிதானே? அல்லாஹ் விரும்பக்கூடிய அடிப்படையில நடக்கணும். இது எல்லாமே இபாதத். இபாதத்துனா வணங்குதல் தமிழ்ல போட்டுட்டோம்னா நமக்கு என்ன யோசனை வரும் மைண்ட்ல? தொழுகை, குனிஞ்சு நிமிர்ற வழிபாடு, வழிபாடுகள் மட்டும்தான் நமக்கு இபாதத்துக்கு. அது கிடையாது. இபாதத் அல்லாஹ் விரும்பக்கூடிய எல்லாமே. அந்த இபாதத் எப்படி இருக்கணும்? முஹ்லிஸன் லஹுத்தீன்,
முழுமையாக அல்லாஹ்வுக்காக இருக்கணும். இபாதத்துகள்ல 3 வகையான இபாதத் இருக்கு. ஒன்னும் அல் இபாதத் கல்பியா, உள்ளம் ரீதியான இபாதத். அது என்ன? நியத் வைக்கிறது, அல்லாஹ்வுக்காக நான் இந்த விஷயத்தை படிக்கிறேன். ஒருவர் மருத்துவ படிப்பு படிக்கிறார், நான் அல்லாஹ்வுக்காக நான் இதை படிக்கிறேன், இதன் மூலமாக நான் நம்ம சமுதாய மக்களுக்கு சேவை செய்வேன் அப்படிங்கிற நியத், அது இபாதத், உளம் சார்ந்த இபாதத். அதே போல அல்லாஹ்வின் மீது முழுமையாக தவக்குல் வைக்கிறது உள்ளம் சார்ந்த இபாதத். அதே போல இஹ்லாஸ், உள தூய்மை கொண்டு வருவது உள்ளம் சார்ந்த இபாதத். இரண்டாவது இபாதத் அல் கௌலியா, சொல் சார்ந்த இபாதத். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மத ரசூலுல்லாஹ், 2 கலிமா சொல்வது சொல் சார்ந்த இபாதத். குர்ஆன் ஓதுறது சொல் சார்ந்த இபாதத். நன்மை ஏவி அங்க போகாதீங்க, குழி இருக்குது சொல்றதும் இபாதத், ஏன் சொல் சார்ந்த இபாதத். தீமையை தடுப்பது, தர்காவுக்கு போகக்கூடாது, மது அருந்தக்கூடாது அப்படின்னு சொல்றது இபாதத், சொல் சார்ந்தது. சரிங்களா? எல்லாத்துக்குமே கூலி கிடைக்கும், இது எல்லாமே இபாதத் தான். அதே போல இபாதத் அல் பதனியா, உடல் சார்ந்த இபாதத். அது என்ன? தொழுகை, நோன்பு, அதுக்கப்புறம் என்னது, ஜிஹாத், அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாத் பண்றது, கல்வியை தேடுவது, இது எல்லாமே உடல் சார்ந்த இபாதத். இபாதத் 2 வகையா, இன்னொரு விதத்துல பாத்தீங்கன்னா இபாதத் பொதுவாக அடிமைங்கிறது 2 வகையா இருக்குது இபாதத் செய்தது. ஒண்ணு எப்படின்னு பாத்தீங்கன்னா, மரம், செடி, கொடி, காஃபிரா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அது யாருடைய அடியார்? யார் படைச்சா? அல்லாஹ் படைச்சான். குல்லு மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த், வானம் மற்றும் பூமியில் உள்ள அனைத்துமே இல்ல ஆதி ரஹ்மானி அப்த, அல்லாஹ்வுடைய அடிமையாக தான் என்ன செய்யும்? சூரா மரியம்ல இருக்கு. அப்போ எல்லாமே அல்லாஹ்வுடைய அடிமை. மரமா இருந்தா அல்லாஹ்வுடைய அடிமை. அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு என்ன செஞ்சது? படிச்சிருக்கீங்களா? மரம் கல்லுல என்ன செஞ்சு? சலாம் சொல்லிச்சு. சரிங்களா? அவங்க சிரியா ஷாம் தேசத்துக்கெல்லாம் போகும்போது நிறைய, அப்போ இது எல்லாமே என்னது? அல்லாஹ்வுடைய அடிமை தான், எல்லாமே அல்லாஹ்வுடைய அடிமை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹத் மலையில ஏறும்போது அவங்களோட யார் இருந்தா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப அந்த பாறை என்ன செஞ்சது? ஆடுச்சு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? உஸ்புத் யா உஹத், உஹத் மலையே பொறுமையா இரு. வ அலைக நபி, உம்மீது யார் இருக்கா? நபி இருக்காங்க. வ சித்தீக், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு இருக்காங்க. வ ஷஹீதா, அல்லாஹ்வுடைய பாதையில இறக்கக்கூடிய 2 ஷஹீதுகள் இருக்கிறாங்க. யார்கிட்ட சொல்றாங்க? மலை பேசுமா? மலைக்கு உயிர் இருக்கா? பேசினாங்களா இல்லையா? ஹதீஸ் உண்மையா இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிருக்காங்க. விலங்கு பேசுற ஹதீஸ் எல்லாம் மறுத்துட்டாங்க தெரியுமா? உங்களுக்கு மாடு பேசுறதா, சிங்கம் பேசுறதா? சிங்கம் பேசுறதா? கல்லு சலாம் சொல்றதா? இப்போ எல்லாமே அல்லாஹ்வுடைய அடிமை. இது ஒரு அடிமை. சரிங்களா? அதுல காஃபிரா இருப்பான், எல்லாருமே இருப்பான். அது மூமின் வருவான், மூமின் அல்லாதவன் வருவான், நன்மை செய்யக்கூடியவன் வருவான், தீமை செய்யக்கூடியவன் வருவான். இன்னொன்று இபாதத்து ஷர்இ. அது என்னது? தமிழ்ல எனக்கு எப்படி சொல்லணும்னு தெரியல. இபாதத்து ஷர்இ, இபாதத்து கௌனிங்கிறது அது என்னது? அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கான இபாதத். அது என்னது? அல்லாஹ் கொண்டு வந்த என்ன விஷயங்களை ஏற்று பின்பற்று நடக்கிறது. இது ஒரு இபாதத். அடியார்கள். இபாதுர் ரஹ்மான் அல்லதீன யம்ஷூன ஃபில் அர்தி ஹௌனா, அல்லாஹ்வுடைய இபாதத்துகள் என்ன செய்வாங்கன்னா, பூமியில நடக்கும்போது என்ன செய்வாங்க? தவாது, பணிந்தே நடப்பார்கள், பெருமை கொள்ள மாட்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா மனிதர்களையும் ஜின் வர்க்கங்களையும் அல்லாஹ்வுக்கு இபாதத் செய்வதற்காகவே படைத்துள்ளார். அப்ப இபாதத்துங்கிறது வெறும் வணக்கங்கள் மட்டும் கிடையாது. இபாதத்துங்கிறது நம்ம என்னெல்லாம் பார்த்தோமோ அது எல்லாமே இபாதத். சரிங்களா? இதற்காக மட்டும்தான் மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்தான். இபாதத் எதில் அடங்கும்? தௌஹீதுல அடங்கும்.
வஅதம் மா அமரல்லாஹு பிஹி அத்தௌஹீத். அல்லாஹ் கட்டளையிட்டதிலே மிகவும் முக்கியமானது என்னன்னா அத்தௌஹீத். அத்தௌஹீத் என்ன? இஃப்ராதுல்லாஹி பில் இபாதா, அல்லாஹ்வுக்கு இபாதத்தை முழுமையாக உரித்தாக்குவது. அல்லாஹ்வை தவிர மற்ற யாருக்கும் இபாதத் செய்யவே கூடாது. அத்தௌஹீத் என்ன இருக்கு? 3 வகையான தௌஹீத் இருக்கு. தௌஹீத் ருபூபிய்யா, தௌஹீத் உலூஹிய்யா, தௌஹீத் அஸ்மா வ சிஃபாத். ஆனா இந்த புக்ல பேசப்படுவது தௌஹீத் உலூஹிய்யா, அதாவது தௌஹீத் உபூதிய்யா அல்லது தௌஹீதுல் இபாதா. நம்ம காலையில் ஒரு புக்கு படிச்சோம் தெரியுமா? அந்த புக்கில் நம்ம படிக்கிறது தௌஹீதுல் அஸ்மா வ சிஃபாத். 3 வகையான தௌஹீத் இருக்கு. இந்த புக்கில் பேசுற தௌஹீத் இபாதா, அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள். ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்பட்டது இதற்காகத்தான். எதனால இதற்காக சொல்றோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்படுவதற்கு முன்னாடி மக்கத்து காஃபிர்கள் யாரை வணங்கிட்டு இருந்தாங்க? சிலைகளை வச்சு அல்லாஹ் என்ன செஞ்சாங்க? அவங்க அல்லாஹ்வை தான் வணங்கினாங்க. மாறாக என்ன செஞ்சாங்க? அந்த சிலைகள் சிபாரிசு செய்யும் நம்பினாங்க. அவங்க என்ன சொன்னாங்க? மக்கத்து காஃபிர்கள், மா நஅபுதுஹும், நாங்கள் அவர்களை வணங்கவில்லை, இல்லா லிகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா. அந்த வலிமார்கள் என்ன செய்வாங்கன்னா அல்லாஹ்வின் பக்கம் எங்களுக்கு என்ன செய்வாங்க? நெருக்கத்தை ஏற்படுத்துவாங்க. ஹாஉலா யஷ்ஃபஊனா இன்தல்லாஹ், அவர்கள் எங்களுக்கு சிபாரிசு செய்யக்கூடியவர்கள். அப்போ மக்கத்து காஃபிர்களுடைய அந்த ஓப்பன் டாக் எதுவா இருந்துச்சு? அல்லாஹ் தான் வணங்கினாங்க, படைச்சவன் அல்லாஹ் தான். ஆனா அந்த சிலைகளை வணங்கினாங்களா? கிடையாது. என்ன சொன்னாங்க? நாங்க அவர்களை வணங்கலன்னாங்க. மா நஅபுதுஹும், அவர்கள் நாங்க வணங்கலன்னு சொன்னதை யார் சொல்றா? அல்லாஹ் தனது குர்ஆன்ல சொல்றான். மா நஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா. நாங்க அவங்களை எல்லாம் வணங்கலையே. இவங்களுக்கு அல்லாஹ்விடத்துல ஒரு என்னது இருக்கு? அந்தஸ்து இருக்கு. அந்த அந்தஸ்தின் மூலமாக எங்களுக்கு அல்லாஹ்வின் பக்கம் என்ன கிடைக்கும்? நெருக்கம். அப்போ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்படுவதற்கு முன்னாடி யாரை வணங்கிட்டு இருந்தாங்க? அல்லாஹ். அப்போ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கத்து காஃபிர்கள் மத்தியில் அனுப்பப்பட்டதின் நோக்கம் என்னது? தௌஹீதுல் இபாதா. ஏன்? அவங்க அல்லாஹ் வணங்கி அல்லாஹ்வுக்கு இணையாக இந்த நல்லடியார்களுடைய சிலைகளை வணங்க ஆரம்பிச்சாங்க. முதல்ல இந்த ஷிர்க் இந்த உம்மத்துல எப்படி வந்துச்சு? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் உடைய காலத்துல வந்துச்சு. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு தெளிவா சொல்றாங்க. முதல்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அப்புறம் தொடர்ச்சியாக சமுதாயம் தௌஹீதிலே இருந்துச்சு. அல்லாஹ் மட்டும் வணங்கிட்டு யாரையுமே வணங்காம இருந்துச்சு. அவங்கள நல்லடியார்கள் இறந்த போது என்ன செஞ்சாங்கன்னா ஷைத்தான் வந்து கேட்க ஆரம்பிச்சான். இப்படிப்பட்ட மக்கள்லாம் இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு அவங்க மேல அந்த தேடுதல் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது இருக்கு, ஆனா அதற்கான வழி என்ன அப்படின்னா அவங்களுக்கு உருவப்படம் வரைங்கன்னா ஷைத்தான் வஸ்வாஸ். உருவப்படம் வந்தது, அந்த உருவப்படத்துக்கு சிலையா மாறிச்சு. அந்த சிலைக்கு தாதீம் கண்ணியம் செலுத்த ஆரம்பிச்சாங்க. அப்படியே என்ன செஞ்சது? ஷிர்க் வந்துச்சு, சிலை வழிபாடு வந்துச்சு. ஆனா அவர்கள் கடவுளா? லாத் வல் உஸ்ஸா வ ஸலாஸா ஸாலிஸத்துல் உக்ரா. அந்த லாத் வல் உஸ்ஸா இவங்கெல்லாம் யாரு? நல்லடியார்களுடைய பெயர்கள். ஒவ்வொருவரும் நல்ல அமல்கள் செஞ்சவங்க, மக்களுக்காக சேவை செஞ்சவங்க. அவங்க முஸ்லீம் இல்லை, ஆனா மக்களுக்காக தண்ணீர் ஹஜ்ஜுக்கு வரக்கூடியவங்களுக்காக தண்ணீர் கொடுக்கக்கூடிய ஒரு பணியை ஒருத்தங்க செஞ்சாங்க. இந்த நல்ல அமல் செஞ்சதுனால அவங்களுக்கு என்ன செஞ்சுட்டாங்க? சிலையை உடைச்சிட்டாங்க. அந்த சிலை என்னது? அந்த நல்ல நன்மை செஞ்சதுனால அவங்களுக்கு என்னது? அல்லாஹ்விடத்துல அந்தஸ்து இருக்கு. அந்த அந்தஸ்தை கொண்டு நாங்க என்ன செய்யறோம்? அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கத்தை தேடுறோம். ஏன்? நாங்கள்லாம் பாவி. நம்மெல்லாம் யாரு? பாவி. அவங்க புனிதவாங்க. அப்துல் காதர் ஜெயிலானி யாரு? புனிதவான். தர்கால அடக்கப்பட்டிருக்கவங்களாம் யாரு? புனிதவான். ஆனா ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இத்தஹதல்லாஹு இப்ராஹீம கலீலா, அல்லாஹ் கலீலா இந்த உம்மத்திலே, இந்த மொத்த மனித குலத்திலே 2 பேரை தான் தேர்ந்தெடுத்திருக்கான். ஒன்னும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இன்னொன்னும் முஹம்மது. அவங்களை விட நெருக்கமானவங்களா இருங்க கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள வணங்குறதுக்கே தகுதி கிடையாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களே வணங்குறதுக்கு தகுதி கிடையாது. ஏன்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும்
முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நம்மளை படைக்கல, நமக்கு ரிஸ்க் வழங்கல. வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், என்னை வணங்குவதற்காக மட்டும்தான் அல்லாஹ் படைச்சிருக்கான். அப்போ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்பட்டது யாருக்கு மத்தியில? அந்த மக்கத்து காஃபிர்கள் மத்தியில. ஆனா அந்த காஃபிர்கள் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க? அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட மக்களாக தான் இருந்தாங்க. நபியே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அல்லாஹ் சொல்றான், நபியே நீங்க கேளுங்க, என்னது உங்களுக்கு வானத்திலிருந்து ரிஸ்க் வழங்கக்கூடியவன் யாரு நீங்க கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க? யக்கூலூன அல்லாஹ், அவங்க அல்லாஹ் தான் சொல்லுவாங்க. அல்லாஹ் தெரியாம அல்லாஹ் சொல்றாங்க. குல் மை யர்சுகுக்கும் மினஸ் ஸமாஇ வல் அர்த், அதே குல் மை யம்லிகு ஸம்அ வல் அப்சார, உங்களுடைய செவிப்புலனையும் பார்வை புலனையும் கட்டுக்குள் வைத்திருப்பவர் யார் அப்படின்னு கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க? அல்லாஹ்னு சொல்லுவாங்க. ஃபஅன்ன யூஃபகூன், அப்போ அல்லாஹ்வை நம்பிட்டு இருந்த சமுதாயத்தின் பக்கம் தான் யார் அனுப்பப்பட்டாங்க? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வை நம்பாத சமுதாயத்தில் இல்லை. ஆனா அல்லாஹ்வை நம்பி இருந்தும் ஏன் அவங்க இஸ்லாத்தை வரல? யா அய்யுல் காஃபிரூன், ஏன் அழைக்கப்பட்டாங்க? காஃபிர்களே, லா அபுது மா தஅபுதூன், நீங்கள் வணங்குகின்றவற்றை நான் வணங்க மாட்டேன். அவங்க அல்லாஹ்வை நம்பினாங்களா இல்லையா? ஏன் காஃபிர்கள் அழைக்கப்பட்டாங்க? ஏன் அல்லாஹ்வை நம்பினாங்க, அல்லாஹ் வணங்கினாங்க. அவங்க என்ன சொன்னாங்க? இவங்க எங்களுக்கு நன்மை தீமை அளிக்க மாட்டாங்க, மாறாக அல்லாஹ்வின் புறத்துல எங்களுக்கு சிபாரிசு செய்வாங்க. அதுதான் செஞ்சாங்க. வானத்திலிருந்து பூமியை இவங்க மலையை பொழி வைக்க மாட்டாங்க, அல்லாஹ் தான் பொழி வைப்பேன்னு சொன்னாங்க. வானத்திலிருந்து ரிஸ்க் வழங்குறது யாருன்னு கேட்கும் போது அல்லாஹ் தான் சொன்னாங்க. ஆனா இந்த நல்லடிகள் எங்களுக்கு சிபாரிசு செய்வாங்கன்னு சொன்ன காரணத்தினால தான் காஃபிர்கள். இன்னைக்கு காலையில இருந்து லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. குழந்தை தொட்டில இருக்கும்போது எப்படி சொல்லி ஆட்டுவாங்க? உங்க ஊர்ல எப்படி ஆட்டுவாங்க? லா இலாஹா இல்லல்லாஹ். ஊருக்குள்ள முஸ்லீம்கள் எல்லாம் அப்படிதான், எங்க ஊர்லயும் அப்படித்தான். 100க்கு 1000 தடவை சொல்லிட்டு ஈவினிங் போயிட்டு தர்கால போய் விளக்கேற்றிட்டு வந்தோம்னா சரி, தர்கால உள்ளவங்களா இவங்க கடவுள்னு சொல்றாங்களா? இல்ல. அல்லாஹ்வை மறுத்துட்டு தர்காவுக்கு போறாங்களா? இல்ல. அல்லாஹ்வை நம்புறாங்க. எதுக்கு தர்காவுக்கு போறாங்க? அல்லாஹ்வின் உடைய வலி. இவங்க என்ன செய்வாங்க? எங்களுக்கு அதுக்காகத்தான் மக்கத்து காஃபிர்கள் என்ன சொல்லப்பட்டாங்க? யா அய்யுல் காஃபிரூன். அப்போ வெறுமனே அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வது மட்டும் ஒரு மனிதன் எண்ணத்துக்குள்ள நுழைக்காது, இஸ்லாத்துக்குள்ள நுழைக்காது. புரியுதா? அல்லாஹ் இருக்கா அப்படின்னு ஏற்றுக்கொண்டா மாத்திரம் அந்த மனிதன் முஸ்லீம் ஆக முடியாது. அந்த இது அவனை இஸ்லாத்துக்குள்ள நுழைக்காது. அந்த சமுதாயத்துக்கு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்பட்டாங்க. அந்த சமுதாயத்தை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இபாதத் செய்யுங்க, ஆனா இந்த சிலைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு, அவுலியாமார்களை எல்லாம் விட்டுட்டு என்னது அல்லாஹ்வுக்கு மாத்திரம் செய்யுங்க. இப்போ புரியுதா உங்களுக்கு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காஃபிர்களுக்கு மத்தியில் அனுப்பப்பட்டாங்க. அவங்க அனுப்பப்பட்டதெல்லாம் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு மத்தியில தான் அனுப்பப்பட்டாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்வுக்கு இணையாக இபாதத்துல வழிமார்களை செஞ்சாங்க. அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடுத்த விஷயங்கள்ல மிகவும் மோசமான விஷயம் ஆதமு மா நஹா அன்ஹு அஷ்ஷிர்க், ஷிர்க்கை விட்டுதான். வஹுவ தஅவத்து கைரிஹி மஅஹு, அல்லாஹ்வை தவிர மற்றொருவரை அழைப்பது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், வஅபுதுல்லாஹ, நீங்க அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்கள், வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ. அல்லாஹ் என்ன சொல்றான் இந்த இடத்துல? அல்லாஹ்வுக்கு மனிதரை இணையாக்காதீன்னு சொல்லல, அல்லாஹ்வுக்கு வேறு கடவுளை இணையாக்காதீன்னு சொல்லல. அல்லாஹ் இந்த இடத்துல என்ன சொல்றான்? வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ. ஷைங்கிறது உமூம், அது நக்கீரா. அப்ப என்ன? எல்லாத்தையும் குறிக்கும். வானம் மற்றும் பூமியில் உள்ள எல்லாமே ஷை. நான் ஷை, இது ஷை, இது ஷை. சின்ன பொருள்ல இருந்து கண்ணுக்கு தெரியாத சின்ன உயிரினத்திலிருந்து பெரிய பெரிய உயிரினம் வரைக்கும் ஷை. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ. அப்படின்னா எதையுமே இணை வைக்க கூடாது, அல்லாஹ்வுக்கு இணையா என்ன செய்யக்கூடாது, எதையுமே ஆக்கக்கூடாது. அதனாலதான் நீங்க ஒரு சம்பவம் கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன செஞ்சிருப்பாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு ஊருக்கு போகும்போதும் அந்த ஊர்ல ஒரு குலசாமி இருக்கும். ஒவ்வொரு ஊருக்கும் குலசாமி இருக்கிற மாதிரி அந்த ஊர்
அதை தாண்டி போகும்போது என்ன செய்வாங்க, இந்த குலசாமிக்கு ஏதாச்சும் படைச்சிட்டு போங்க அப்படிங்கும்போது ஒரு மனிதர் என்ன சொல்லுவார், படைக்க மாட்டார். அல்லாஹ்வை தவிர ஒரு ஈயாச்சு அப்படிவாங்க. இல்லை அப்படி சொன்னால் அவரை என்ன செஞ்சுருவாங்க, கொன்றுவாங்க. அவர் எங்கே போயிடுவார், சொர்க்கத்துக்கு போயிடுவார். இன்னொரு மனிதர் நிறைய இடத்துக்கு வரும்போதும் அவர் என்ன செய்வாங்க, எங்களுடைய கடவுளுக்கு ஏதாச்சும் படைச்சிட்டு போங்க. அப்போ என்ன, ஒரு ஈயாச்சு. அப்போ அந்த மனிதர் என்ன செய்வார், ஒரு ஈய அந்த தெய்வத்துக்கு அறுத்து பண்ணிடுவார், நரகத்துக்கு போயிடுவார். ஆனால் உயிர் என்ன செய்யும், தப்பு. அதுதான் வலா துஷ்ரிகு பிஹி ஷையா. அதில் ஈயும் அடங்கும், கொசுவும் அடங்கும். நீங்க அல்லாஹ்வுக்கு இணையா எந்த ஒரு விஷயத்தையும் ஆக்கினீங்கன்னா அது ஷிர்க். இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம். ஷிர்க் வந்து மிகப்பெரிய ஒரு அநியாயம், அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய அநியாயம். எப்படி மிகப்பெரிய அநியாயம்ன்றீங்க? முதல்ல நம்ம என்ன பார்த்தோம், அல்லாஹ் நம்மளை படைத்தான், நமக்கு தேவையானதெல்லாம் யார் கொடுத்தா, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ரசக்கானா அல்லாஹ் கொடுத்ததுக்கு அப்புறம் சும்மா விட்டுட்டானா, வலமே துருக்குனா ஹமலா. ஆனால் என்ன, வல அர்சலை நேர ரசூலா, நம்மளுக்கு தூதர் அனுப்புறான். எதுக்கு, புரிஞ்சு கொள்றது. எல்லாத்தையும் செஞ்சதுக்கு அப்புறம் அவனுக்கு இணைய வச்சா அநியாயமா இல்லை? இவ்வளோ பெரிய அநியாயம். நீங்கள் உங்களுடைய வீட்டுக்கு ஒரு வேலையாளை எடுக்கிறீங்க, அவங்களுக்கு தேவையான எல்லாமே செஞ்சு கொடுக்குறீங்க. செஞ்சு கொடுத்துட்டு அவன் உங்களுக்கு நன்றி கெட்டவனாக இருந்தால் அது அநியாயமா நீதான்? அல்லாஹ்வுடைய பூமியில் வாழ்கிறோம், அல்லாஹ்வுடைய காற்றை சுவாசிக்கிறோம், அல்லாஹ்வுடைய ரிஸ்கை சாப்பிட்றோம். அல்லாஹ்வுக்கு இணை வைத்தா, அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னது, முழுக்க முழுக்க பிடிக்காத விஷயம் என்னது, அதை செஞ்சா. அதனால தான் இன்னஹு மை யுஷ்ரிகு பில்லாஹ், யார் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டாரோ ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah, அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான். அவன் நெருங்கும் இடம், செல்லும் இடம் நரகம்தான். அந்த அநியாயக்காரனுக்கு, ஏன் அநியாயக்காரன், அநியாயம் செய்யறான். அல்லாஹ் படைச்சான், அல்லாஹ் உணவளித்தான், அல்லாஹ்வுடைய நியமத்தல்லாஹி ஃபல தஹ்சுஹா. அல்லாஹ்வுடைய நியமத்தை நீங்க வந்து நினைவு கூற நினைத்தால் ஒருபோதும் நினைவு கூறவே முடியாது. உதாரணத்துக்கு சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய நியமத்துல பெரிய நியமத் வேற இஸ்லாம். நீங்க நடந்து போகும்போது ஒரு முடவன் உங்களுக்கு முன்னாடி நடந்து போனாங்கன்னா அப்போ உங்களுடைய காலுடைய விலை உங்களுக்கு புரியும். நிறைய விஷயங்களை பார்க்கும்போது அந்த இடத்துல கண்ணு தெரியாம நிற்கும் போது உங்களுடைய கண்ணுடைய விலை அப்போ உணர்வீங்க. உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்க இழக்கும் போது தான் நீங்க என்ன செய்வீங்க, அந்த ஆரோக்கியத்துடைய விலையை ஒரே சேரா எல்லாத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்க அவனுக்கு இணை வைக்கிறது அவங்க அநியாயக்காரங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, அல்லாஹ்வுடைய வல்லமை எந்த அளவுக்கு வந்து இருக்கு, அல்லாஹ்வுடைய இரக்கம், அல்லாஹ்வுடைய நியமத்து நம்ம மீது எந்த அளவுக்கு இருக்கு. நீங்க அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு அஹ்ஸனுல் ஹாலிகின் தபாரக்கல்லாஹு ஒவ்வொரு அஹ்ஸனுல் ஹாலிகின் எதுக்கு சொல்லப்படுது, நம்மளுடைய படைப்பு இந்த மாதிரி இல்லாம வேற மாதிரி இருந்ததுன்னா எப்படி இருக்கும். உதாரணத்துக்கு 2 உதடை சேர்த்துக்குங்க, 2 உதடு இப்படி இருக்கு, ஒரே ஒரு உதடு இருந்ததுன்னா என்ன ஆகும், ஒரே ஒரு உதடு தான், என்ன செய்ய முடியும் நம்மளால, ஒண்ணுமே செய்ய முடியாது. அஹ்ஸனுல் ஹாலிகின் அவன் படைப்பாளனே சிறந்த படைப்பாளன், புரியுதுங்களா? இது நிஅமத்தா இல்லையா, நியமத்தா இல்லையா? அப்போ நமக்கு வந்து ஒரு நிமை தான் இருக்குது அப்படின்னா என்னது, நிமல மேல் நிமை தான் இருக்குது அப்படின்னா என்னது, அப்போ எவ்வளோ பெரிய நியமத்து இது. உங்களுடைய உடல்ல ஒரு சின்ன சின்ன தோலங்கள் இருக்கு தெரியுமா, சின்ன சின்ன ஓட்டை இருக்கும் தெரியுமா ரோமத்துல, அதை பத்தி படிச்சிருக்கீங்களா, அது எதுக்கு இருக்குன்னு? ஆக்சுவலாக நீங்கள் தான் படிக்கணும், நமக்கு எதுவும் தெரியாதா, அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஏதாச்சும் இந்த அது சம்மந்தமாக படித்தவங்க இருக்கீங்களா? சரி, வேற
நீங்கள் உடல் உறுப்பை பற்றி நீங்கள் படிங்க. அல்லாஹ்வுடைய நியமத் நம்மளுக்குள்ள அவ்வளோ இருக்கு. என்ன முடியுமா? என்னவே முடியாது. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அந்த நியமத்தை வழங்கி இருக்க நாம் அவனுக்கு இணைப்பது பெரும்பாவம். இன்னல்லாஹ யக்ஃபிரு இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருபோதும் அவனுக்கு இணை வைப்பதை மன்னிக்கவே மாட்டான். அப்போ அல்லாஹ் வணங்கிட்டு அல்லாஹ்வுக்கு மாற்றமாக தர்காக்கு போய் அவுலியாக்களுக்கு பற்றி ஒப்புத்தி வைக்கிறது, மற்ற விஷயங்கள்லாம் செய்வது முற்றிலும் இணை வைப்பு. சரியா? فإذا قيل لك ما الأصول الثلاثة التي يجب على الإنسان معرفتها. நம்ம என்ன கேட்குறாங்க, இப்போ நம்ம என்ன படிச்சிருக்கோம்? சலாசத்துல் உசூல் படிக்கிறோம். நம்ம கிட்ட கேட்குறாங்க மூன்று அடிப்படை என்ன? மூன்று அடிப்படை என்ன? அது முஸ்லீம்கள் கட்டாயமாக படிக்கக்கூடிய மூன்று அடிப்படை என்ன? அது என்னது? மாரிஃபத்துல் அப்து ரப்ப, அவனுடைய ஒரு அடியார் தன்னுடைய ரப்பை அறிந்து கொள்வது, ஒரு அடியார் தன்னுடைய நபியை அறிந்து கொள்வது, ஒரு அடியார் தன்னுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வது. இந்த மூன்றும் படிப்பது ஒவ்வொரு முஸ்லீமின் மீது கட்டாய கடமை. ஏன் படிப்பது கட்டாய கடமை? கபூர்ல கேட்கக்கூடிய கேள்வி, கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னாச்சு? ரிலீஸ் ஆயிடுச்சு. எக்ஸாம் எப்போ இருக்கு? கபூருக்குள்ள போனோன்னு இருக்கு. உலகத்திலே கொஸ்டின் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமும் கஷ்டமான பதில் சொல்றதுக்கு கஷ்டமா இருக்குன்னா அது இதுதான். அப்படிதானே? யாரெல்லாம் சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்க? சரியா? ஃபைதா கீழ லக்க, உங்களுக்கு ஒருவர் கேட்டார் மன் ரப்புக, உன்னுடைய ரப்பு யாருன்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? குல், நீங்கள் கூறுங்கள் ரப்பி அல்லாஹ் அல்லதி ரப்பானி, என்னுடைய ரப்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அவன் எப்படிப்பட்டவன்? அல்லதி ரப்பானி, அவன் தான் என்னை படைத்து பரிபாலிக்கிறான். பரிபாலிக்கிறாங்கிறதுல எல்லாமே வந்துடும். அப்படித்தானே? படைத்து பரிபாலித்தல்ல நமக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுக்குறான். வரப்ப ஜமீல் ஆலமீன், உலகத்தில் உள்ள அனைத்தையும் அவன்தான் படைத்து பரிபாலிக்கிறான். அவனுடைய நியமத்தின் காரணமாக. சரியா? மஅபூதி, அவன்தான் நான் வணங்கப்படக்கூடிய, நான் வணங்குகின்ற கடவுள். லைஸலி மஅபூதுன் சிவா, அவனை தவிர எனக்கு எந்த ஒரு கடவுளும் இல்லை. தலீல், அதற்கான ஆதாரம் என்னது? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அவனை தவிர எல்லாமே படைப்பினங்கள். அந்த படைப்பினத்துல ஒருவன் தான் நான். அப்படிதானே? அவனை தவிர எல்லாமே என்னது? படைப்பினம். அப்ப அந்த படைப்பினத்துல ஒருவன் தான் நம்ம. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபமன் ரப்புகுமா யா மூசா, உங்க இருவருடைய ரப்பு யாருன்னு கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க? கால ரப்புனல் லதீ ஆதா குல்ல ஷைஇன் ஹல்கஹு, எங்களுடைய ரப்பு யாரு? படைப்பினங்களை படைத்து அதற்கு தேவையான விஷயங்கள் அனைத்தையும் கொடுத்தவன். சும்ம ஹதா, நேர்வழிப்படுத்தியவன். அவன் தான் தொடர்ச்சியா சொல்றாங்க சூரத்துல் நஹ்ல, ஃபைன் தஅது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா, நீங்கள் அல்லாஹ்வுடைய நிஅமத்தை நீங்கள் நினைவு கூற நினைத்தால் லா துஹ்ஸூஹா. அப்போ அவன் தான் என்னுடைய ரப்பு. சரி, என்னுடைய ரப்பு அல்லாஹ். பிமா அரஃப்த ரப்பக், உன்னுடைய ரப்பை எப்படி நீ அறிந்து கொண்டாய் அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? நம்ம எப்படி அல்லாஹ் அறிந்து கொள்வது? குல் பி ஆயாத்திஹி மக்லூகாத்திஹி வ மின் ஆயாத்தில் லைலி வன் நஹாரி வஷம்ஸி வல் கமர் வ மின் மக்லூகாத்தி அஸ்ஸமாவாத்து ஸபஅ் வல் அர்துன ஸபஅ் வ மன் ஃபீஹின்ன வ மா பைனஹுமா. நான் அல்லாஹ் அறிந்து கொண்டேன் அவனுடைய படைப்பினங்களை கொண்டு. எப்படி? இரவு பகல் மாறி மாறி வருது. சூரியன் வல் கமர், இப்போ உதாரணத்துக்கு சூரியன் எடுத்துக்கங்க. பூமியும் சூரியனும் எவ்வளவு தூரத்துல இருக்கு? யாரு படைச்சா? இப்போ கூத்தானூர்ல ஒரு கார் உருவாகுது தானா. சரிங்களா? தானா ஒரு கார் உருவாகி நேரா என்ன செய்யுது? கடைகளூர்ல போய் நிக்குது. அப்படின்னா நம்புவோமா மாட்டோமா? ஏன்? காரை உருவாக்குறதுக்கு ஒரு ஆள் வேணும். அப்படிதானே? அப்போ இந்த பூமியை படைச்சு இந்த பூமி கரெக்டா மனிதன் வாழ்வதற்கு தேவையான தொலைவுல, சூரியன்ல இருந்து மனிதன் வாழ்வதற்கு தேவையான தொலைவில் நிற்கிது. கொஞ்சம் பின்னாடி போச்சுன்னா என்ன ஆகும்? வராது. தாவரங்கள் முளைக்காது, மனுஷன் வாழ முடியாது. கொஞ்சம் முன்னாடி வந்துச்சுன்னா என்ன ஆகும்? எரிஞ்சு சாம்பல் ஆகிடும். இது தானா உருவாச்சுன்னா, கார் உருவானதே நம்ப மாட்டோம்.
இந்த பூமி தானா உருவாகி மனிதன் எந்த இடத்துல இருந்தா வாழ முடியும், தாவரங்கள் எந்த தொலைவில் இருந்தா தாவரம் வளரும் அப்படிங்கிறத அந்த தொலைவில் இருந்தது தானா வளர்ந்தது. இதை இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? பிக் பேங் தியரி தானே. எனது பெருவெடிப்பு கோட்பாடு. ஆனா அல்லாஹ் தான் அதை செய்தான். வெளிப்ப உருவாக்குனது யார்? அல்லாஹ் சொன்னான், நாம் தான் அதனை பிளந்தோம். அல்லாஹ் மனிதன் வாழ்வதற்கு தேவையான தூரத்துல இந்த அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை கொண்டு நாம் என்ன செய்ய முடியும்? அல்லாஹ் அறிந்து கொள்ள முடியும். கண்டிப்பா இதை உருவாக்குனவன் ஒருத்தர் இருக்கணும். அஃபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிகத். இந்த ஒட்டங்களை பார்க்கவில்லையா எவ்வாறு படைக்கப்பட்டிருக்கிறது? நீங்க நஹல்ல பாருங்க, தேனீக்களை பத்தி சொல்லப்படும். அந்த தேனீக்களோட அற்புதங்களை பாருங்க, கண்டிப்பா இதற்கு ஒரு படைப்பாளர் இருக்கும். ஒட்டகங்களை பாருங்க, ஆச்சரியமா இருக்கும். மனித உடம்பை பாருங்க, ஆச்சரியமா இருக்கும். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய படைப்புகள். இந்த அத்தாட்சிகளை கொண்டு நாம் என்ன செய்ய முடியும்? அல்லாஹ் அறிய முடியும். அப்போ முதல் விஷயம், அல்லாஹ் நாம் எப்படி அறிய முடியும்? அல் கௌனி, உலக விஷயங்களை கொண்டு. அல்லாஹ் என்ன சொன்னா? அஃபலா யததப்பரூன அல் குர்ஆன அம் அலா குலூபிஹிம் அக்ஃபாலுஹா. இந்த அவர்கள் பூமியை சிந்திக்க வேண்டாம். ஃபஸீரு ஃபில் அர்தி, நீங்க பூமியில சென்று பாருங்க. ஃபகைஃப கானத் ஆகிபத்துல் முகத்திபீன், பொய்பித்தவர்களுடைய நிலைமைலாம் எப்படி இருக்கு நீங்க பாருங்க. அப்போ பூமியில சென்று பாருங்க, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை பாருங்க. அப்போ அல்லாஹ்வை பற்றி அறிந்து கொள்ள முடியும். அல்லாஹ்வுடைய மறுத்தவர்களுடைய தண்டனை எப்படி இருந்துச்சு, அல்லாஹ்வை பொய்ப்படுத்தினவங்களுடைய நிலை எப்படி மாறுச்சு. ஆது சமூகத்துடைய கூட்டத்துக்கு நீங்க அந்த வாழ்ந்த இடத்துக்கு போய் பாருங்க. அவங்க அல்லாஹ்வை நம்பாம பெருமை அடித்திருந்தாங்க. அவங்களுடைய நிலை எப்படி இருந்துச்சு. அப்போ இந்த பூமியை சிந்திச்சு பார்த்து அல்லாஹ்வை நம்ம என்ன செய்யலாம்? அறிந்து கொள்ளலாம். இரண்டாவது, அல்லாஹ்வுடைய வசனங்கள், குர்ஆன் மூலமாக அறிந்து கொள்ளலாம். அல்லாஹ் நிறைய இடங்கள்ல சொல்றான். சூரத்துல் ஃபுஸ்ஸிலத்ல மின் ஆயாத்திஹி லைல் வன் நஹார் வஷம்ஸ் வல் கமர். சூரியன் இரவு பகல் மாறி மாறி வர்றது, அது எவ்வளவு பெரிய அற்புதம் தெரியுமா? சயின்ஸ் தெரியுமா? ஒரு தாத்தா ஒரு சயின்ஸ் தெரிஞ்சவர் தெரியுமா உங்களுக்கு? அவர் தான் சயின்ஸ் பயங்கரமா பேசுவாங்க. வஷம்ஸ் வல் கமர், சூரியன், ஷம்ஸ், கமர்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? கமர் நிலா இருக்குல்ல, நிலாவுடைய படைப்பு தெரியுமா உங்களுக்கு? நிலா ஒளி வீசு நினைக்கிறீங்களா? ரிஃப்ளெக்ஷன். அது எதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி படைச்சிருக்கான்? அல்லாஹ்வுடைய படைப்புகள் அனைத்துமே அற்புதம். அல்லாஹ் சூரத்து தபாரக்ல என்ன சொல்றான்? நீங்க இந்த பூமியை ஃபுல்லாத்தையும் சுத்தி பாருங்க, அல்லாஹ்வுடைய படைப்புல ஒரு சிறிய குறைய கூட பார்க்க முடியாது. அப்போ ஹாலிக், அவன் படைப்பாளன். எப்படிப்பட்ட படைப்பாளன்? அஹ்ஸனுல் ஹாலிக்கின், சிறந்த படைப்பாளன். அந்த படைப்புல எப்படிப்பட்டது? முழுமையான படைப்பாளன். எந்த குறையும் அவனுடைய படைப்புல இருக்காது. இதோட முக்கியமான விஷயத்தை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, அவன் படைப்பாளன் தான், ஆனா அவன் படைப்பினங்களின் பக்கம் தேவையற்றவன். ஆனா நம்ம அப்படி கிடையாது. நம்ம படைப்பாளன். நம்ம ஒரு மொபைலை படைக்கிறோம், ஆனா மொபைலின் பக்கம் நமக்கு என்ன இருக்கு? தேவை இருக்கு. நம்ம காகிதத்தை படைக்கிறோம், ஆனா காகிதத்தின் பக்கம் தேவை இருக்கு. ஒரு வீடை உருவாக்குறோம், அந்த வீடின் பக்கம் தேவை இருக்கு. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைத்தையும் படைத்தவன், ஆனா படைப்பினங்களின் பக்கம் தேவையற்றவன். அவன் அர்ஷ்ல உயர்ந்திருக்கான், ஆனா அர்ஷை விட்டும் அவன் தேவையற்றவன். புரியுதுங்களா? அப்போ அல்லாஹ் நிறைய இடங்கள்ல இன்ன ரப்பக்கும் அல்லதி ஹலக்கஸ் ஸமாவாத்தி வல் அர்த, வானம் மற்றும் பூமியை அல்லாஹ் ஃபீ சித்தத்தி அய்யாமின், 6 நாட்களில் படைத்தான். சும்ம இஸ்தவா அலல் அர்ஷ், அல்லாஹ் அர்ஷின் மீது அமர்ந்தான். யூஷி, அல்லாஹ் நுழைவிக்கிறான். அல்லைல வன் நஹார், இரவை பகலில் நுழைவிக்கிறான். யத்லுபு ஹதீதன் வஷம்ஸு வல் கமர் வன் நுஜூமு முஸக்கராத்து பி அம்ரி. சுப்ஹானல்லாஹ். காலைல என்ன சொன்னோம்? ஒரு வசனத்தை படிச்சுட்டு இருக்கும்போது உங்களுக்குலாம் அரபி தெரிஞ்சிருக்கணுமே, அதே தான் தோணுது. எல்லா வார்த்தையை பயன்படுத்துறாங்க. காலைல என்ன சொன்னோம்? இன்னமும் அலீமுன் ஹபீர். எந்த இடத்துல எப்படி வார்த்தையை பயன்படுத்துறான்? எந்த இடத்துல இன்னமும் அலீமுன் ஹபீ கதீர்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறான்? எந்த தேவையான இடங்கள்ல பயன்படுத்துறான்? ஹை
وَرَبُّ هُوَ الْمَعْبُودُ رَبُّங்கிறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. وَدَلِيلُ قَوْلُهُ تَعَالَى يَا أَيُّهَا النَّاسُ اعْبُدُوا رَبَّكُمُ الَّذِي خَلَقَكُمْ وَالَّذِينَ مِنْ قَبْلِكُمْ لَعَلَّكُمْ تَتَّقُونَ. நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள், அல்லாஹ்வை தவிர்த்து உங்களுக்கு எந்த ஒரு இறைவனும் இல்லை. وَجَعَلَ لَكُمُ الْأَرْضَ فِرَاشًا وَالسَّمَاءَ بِنَاءً. அல்லாஹ் உங்களுக்கு பூமியை விரிப்பாக ஆக்கி கொடுத்தான். விரிப்புனா எப்படி இருக்கும்? ஃப்ளாட்டா இருக்கும். பூமி ஃப்ளாட்டா இருக்கா உண்டையா இருக்கா? நம்ம பேசணுமா இது சம்பந்தமா? மதீனால இருக்கும்போது பேசணுமா? அல்லாஹ் சரி, அல்லாஹ் பூமியை விரிப்பாக ஆக்கி கொடுத்தான். வானத்தை பினா முகடாக ஆக்கி கொடுத்தான். வஅன்ஸல மினஸ் ஸமாஇ மாஅ வானத்திலிருந்து அல்லாஹ் மலையை இறக்கினான். வஅஹ்ரஜ பிஹி மினஸ் ஸமராத்தி ரிஸ்க வானத்திலிருந்து மழை பெய்து கீழே இருந்து நம்மளுக்கு ஃபலா தஜஅலு எல்லாத்தையும் அல்லாஹ் செஞ்சதுக்கு அப்புறம் என்ன சொல்றான்? நீங்க இது எல்லாத்தையும் அல்லாஹ் செய்யறான். ஃபலா தஜஅலு லில்லாஹி அன்தாதா அல்லாஹ்வுக்கு இணையாக யாரையும் என்ன செய்யக்கூடாது, கொண்டு வந்துடக்கூடாது. இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி தஆலா சொல்றாங்க இந்த வசனத்துக்கு ஹாலிகு லிஹாதில் அஷ்யா அல்லாஹ் இதை எல்லாத்தையும் படைச்சவன் தான் இபாதத்துக்கு தகுதியானவன். வேற யார் இதை படைச்சா? யாருமே கிடையாது. அல்லாஹ் கட்டளையிட்ட விஷயங்கள் எல்லாம் இஸ்லாம் வல் ஈமான் வல் இஹ்சான், துவா, அல்லாஹ்வுக்கு பயப்படுதல், இது எல்லாமே செய்யக்கூடிய இபாதத். அல்லாஹ் இந்த இஸ்லாத்தை நமக்கு கொடுத்திருக்கான்னா அந்த இஸ்லாம் மனித குலம் எல்லாத்துக்கும் தான். மனித குலத்தை தாண்டி எதிர்க்கலாம் அனைத்து உயிரினங்களுக்கும் இஸ்லாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல நீங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சிருப்பீங்க. பறவையோடைய முட்டை என்ன செய்வாங்க சஹாபாக்கள்? கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல, பிரபலமான ஹதீஸ்ல பறவையில இருந்து முட்டை எடுத்துட்டு வந்துருவாங்க சஹாபாக்கள். அந்த பறவை அவங்கள சுத்தி வரும். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லுவாங்க? அந்த முட்டையை அதுட்டா திருப்பி கொடுத்துருங்க. ஒரு ரஹ்மத்துல் லில் ஆலமீன். எதுக்காக? மனிதருக்கு கிடையாது அவர் ரஹ்மா. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவன்களுக்கும் ரஹ்மா. இஸ்லாம் வெறுமனே மனித குலத்துக்கு மட்டும் அல்ல, குறிப்பாக முஸ்லீம்களுக்கு மட்டும் அல்ல, எல்லா விஷயத்துக்கும். ஆனா இன்னைக்கு இஸ்லாம் எப்படி மாறிடுச்சு? பள்ளியாசலுக்குள்ள மஸ்ஜிதுக்குள்ள சுருங்கிடுச்சு. ஆனா காட்டுறது என்ன? சைத்தான் இது செஞ்சா உங்களுக்கு பெரிய நன்மைன்னு காட்டுவோம். ஆனா அதுல உண்மையில என்ன இருக்கும்? சிறிய நன்மையா இருக்கும். சிறிய, அதாவது உண்மையிலே ஒரு விஷயத்த செஞ்சா பெரிய நன்மை கிடைக்கிறத அந்த சைத்தான் அவங்களுக்கு எப்படி காட்டுவான்னா, இது செஞ்சா பெரிய நன்மை கிடைக்காது, பிரயோஜனம் சிறிய லெவல்ல தான் கிடைக்கும்னு சொல்லி அவனை வழி எடுத்துவான். இதெல்லாம் சைத்தானுடைய வழிமுறை. ஒரு மாணவனை எப்படி வழி எடுப்பான், ஒரு பாமரனை எப்படி வழி எடுப்பான், ஒரு ஆலிமை எப்படி வழி எடுப்பான். ஒரு கொள்கை இருக்கக்கூடியவன் ஒருத்தண்டா இந்த கொள்கை இருக்குது, அதாவது எஸ்டிபியோட கொள்கை இருக்குது, இன்னொரு கொள்கை இருக்குது, டிஎன்டிஜியோட கொள்கை, அப்படி ஒவ்வொருத்தரும் கொள்கை இருக்கக்கூடியவன்ட்டா ஷைத்தான் எப்படி சிட்டு விளையாட்டு செய்வான் அப்படிங்கிறத ஷேகுல் இஸ்லாம் இப்னு கய்யிம் அல் ஜௌஸி அவங்க தெளிவாக வளர்க்குறாங்க. அதெல்லாம் படிக்கும்போது நம்ம இதுக்குள்ளே தான் மாட்டியிருக்கோமோ அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக விளக்கும். முசீபத்து எல்லாம் அரபில் இருந்து போச்சு, அதான் பிரச்சனை. ஷேகுல் இஸ்லாம் இப்னுல் ஜௌஸியோட ஒரு கிதாப் இருக்கு, தல்பீஸ் இப்லீஸ்ன்ட்டு. ஷைத்தான் ஒரு மனுஷனை எப்படிலாம் ஆக்கி படைப்பாங்கிறது ரொம்ப அற்புதமான புத்தகம். கண்டிப்பா ஒவ்வொரு முஸ்லீமும் அதை படிக்க வேண்டிய புக்கு. ஏன்? அப்பதான் ஷைத்தானுடைய இந்த மாதிரி நம்ம சொன்னதுதான். இப்போ ஒருத்தங்க ஒரு 5 வருஷமா ஒரு விஷயத்துல வேலை செஞ்சாங்கன்னா அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்? 20 வருஷம் 30 வருஷம் கண்ணை மூடி அவர் வேலை செஞ்சு முடிச்சுருவாரு. சைத்தான் உலகம் படைக்கப்பட்ட நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் வழி கிடைக்கிற வேலையை தான் பார்த்துட்டு இருக்கான். அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்? உன் வயசு தாண்டா என் எக்ஸ்பீரியன்ஸ், உன் சமுதாயத்தோட வயசு தாண்டா என் எக்ஸ்பீரியன்ஸ். மனிதன் தோன்றின காலத்துல இருந்து அவனுக்கு வேலை என்னது? நான் சைத்தாண்ட இருந்து தப்பிச்சேன்னு ஒருத்தர் நினைச்சான், அவனை பெரிய முட்டாள் யாரா இருப்பான்? அதுவே மாட்டிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஏன் அப்படி நினைக்க வச்சு கூட்டு போயிடுவான் பாப்பா அந்த சைடு. சைத்தான் நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் தள்ளி போட்டது என்னென்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஏகப்பட்ட லிஸ்ட் வரும். நல்லவனா மாறிடுவோம், நாளையில இருந்து இந்த விஷயத்தை செய்வோம்,
அடுத்த வாரத்துல இருந்து. அப்படி நீங்க தள்ளி போட்ட விஷயத்த நீங்க எழுத ஆரம்பிச்சீங்கன்னா எத்தனை வரும் லைஃப்ல? ஏன் ஷைத்தான் யாருக்கும், அதாவது நல்லது செய்யணுங்கிற குறிக்கோள்ல இருக்கிறவங்களுக்கு போய் கெட்டது செய்யவே சொல்ல மாட்டான். என்ன சொல்லுவான்? நல்லது செய், இப்போ செய்யாத, இப்போ வேண்டாம். ஏன்? இன்னைக்கு ஒரு நாள் ஜாலியா இருந்துடலாம், 3 நாள் லீவு, 3 நாள் லீவுல நல்ல ஜாலியா இருந்துட்டு நல்லவனா மாதிரி எல்லாம் இருக்கிறது யோசிப்பாம மாட்டோமா? பயங்கரமா தெரியுங்களே எல்லாரும் அப்படித்தானே? இந்த வருஷத்தோட காலேஜில் மட்டும் நம்ம ஜாலியாக இருப்போம். காலேஜ் முடிச்சிட்டோன்னே நம்மளே போல இபாதத் செய்கிறோம் யாருமே கிடையாது. முதல் சஃப்ல உட்காரோம் நினைப்போம். காலேஜ் லீவு முடிஞ்சா லீவு மட்டும் வேலை கிடைக்கட்டும், வேலை கிடைச்சோம் அல்லாஹ்வுக்கு சுக்ர சொல்லிட்டு ஒரு நன்றியை செலுத்திட்டு அதோட நல்லவனா மாறிடும். இதுதான் எப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டதுல இருந்து நம்ம நல்லவனா மாறிடும்னு சொன்னாங்க. யாரு? அவங்களுடைய சகோதரர்கள். இந்த கொலையோட நம்ம என்ன செய்வோம்? நல்லவனா மாறும். அப்படித்தான் எல்லாருக்கும். வேலைக்கு போனோம்னா வேலை எப்ப திருமணம் ஆகட்டும், அன்னைக்கு திருமணம் இப்ப என்ஜாய் பண்ற வயசு, இப்போ பண்ணாம அப்புறம் குழந்தை, அப்படியே என்ன செய்வாங்க? நல்லது பண்ணு, ஆனா என்ன இப்போ பண்ணாத கடைசி வரைக்கும் நல்லதே பண்ண மாட்டான். ஷைத்தானுடைய பெரிய சூழ்ச்சி. அப்போ நம்ம அதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சாதான் நம்ம என்ன செய்ய முடியும்? அதுல இருந்து விலகி இருக்க முடியும். உண்மையிலே ஒவ்வொரு முஸ்லீமும் சிந்திச்சு சமுதாயத்துக்கு, வருங்காலத்துக்கு, நாளைக்கு நம்ம சமுதாயம் நிம்மதியா இருக்கணும். நாளைக்கு நம்ம எந்த நாட்டில் இருக்கிறோம்? ஒரு மோசமான நாட்டில் இருக்கிறோம். நாடு நல்ல நாடு தான், ஆனா ஆட்சியாளர் முஸ்லிம்களுக்கு விரோதமா இருக்கிறாங்க, விரோதமாக செயல்படுறாங்க. அப்போ நம்மளுடைய முஸ்லிம் தலைவர்களும் ஆலிம்களும் எந்த ஒரு கவலையோட இருக்கணும்? எந்த கவலையோட இருக்கணும்? நம்ம முஸ்லிம்களை நம்ம எப்படி ஒரு நிம்மதியான வாழ்க்கை கொடுக்கணும், அது அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் நம்ம என்ன செய்யணுங்கிற ஒரு முற்போக்கோட என்னது? தனக்கு ஒரு சீட்டு கிடைக்கிறதுக்காக யாரோட சேர்ந்துடுறாங்க? நம்ம முடிவுகளை யாரோட சேர்றாங்க? ஆச்சரியமா இருக்கா இல்லையா? இந்த அளவுக்கு இவங்க இருக்கிறாங்க. எதையுமே சமுதாயத்துக்கு தேவையான விஷயங்களை, பிரயோஜனமான விஷயங்களை செய்யாம எந்த அளவுக்கு இவங்க தங்களுடைய இயக்கங்களை வளர்க்கறதுக்கு பண்றாங்கிறது நமக்கு மின் அஜபில் உஜாபா இருக்கு. ஆச்சரியத்துக்கு மேல ஆச்சரியமா இருக்கு. ஏன் யோசிக்க மாட்டாங்களா? நம்மளுக்கே இந்த சிந்தனை வரும்போது அவங்களுக்குலாம் வராமையா போகும்? அப்படிலாம் யோசனை வரும். ஹைர் அல்லாஹ் தான் எல்லாத்துக்கும் ஹிதாயத் கொடுக்கணும். இப்போ நீங்க அந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது உங்களுக்கு விஷயங்கள் தெரியுதா? நீங்க அடுத்தவங்களுக்கு சொல்லணும். ஏதாச்சும் ஒரு மஷூரா வருதா, ஜமாத்துடைய கூட்டமைப்பு வருதா, உங்க ஊர்ல ஜமாத் இருக்கு தானே, கூட்டமைப்பு, அவங்க என்ன சொல்லுவாங்க, ஜமாத்து பஞ்சாயத்து இருக்கா? பஞ்சாயத்து இருக்கு. பஞ்சாயத்துல ஒரே ஒரு நன்மை என்னன்னு தெரியுமா? ஊரு கட்டுப்படும். சொன்னா என்ன செய்வாங்க? ஒரு கட்டுக்கோப்பா இருப்பாங்க. எல்லாரும் இந்த மற்றவங்களை உள்ள இழுத்துட்டாங்கன்னா, போலீஸ் எல்லாம் உள்ள இழுத்துட்டாங்கன்னா, நீ சொல்றதை நான் ஏன் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு. ஆனா அந்த பஞ்சாயத்துல தீர்ப்புகள் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் கொடுக்கப்படுறதுனா கிடையாது. என்னெல்லாமோ சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலே குர்ஆன் சுன்னா அடிப்படையில் ஒரு தீர்ப்பு கொடுத்து அந்த இதெல்லாம் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? ஊரை இந்த அளவு கண்ட்ரோல் பண்ணலாம். அதை உடைக்காம அந்த விஷயங்களை சரி செய்யறதுலாம் நல்லது. பஞ்சாயத்து இருக்கு, நான் போலீஸை கொண்டு வந்துடும் அப்படின்னா கெட்டுப்போம். என் பொண்ணு காஃபியில திருமணம் முடிக்கிறது, யாரையும் திருமணம் முடிக்கிறது, அது கேட்க நீ யாரு? போலீஸை கூட்டுவா அப்படின்னா அந்த இடத்துல என்ன உடையும்? முஸ்லீம்களுடைய ஒரு கட்டுக்கோப்பு உடையும். அப்போ ஒருத்தர் செய்யறதை பார்த்து இன்னொரு இடத்த என்ன செய்வான். இந்த ஒரு கட்டுக்கோப்பை இந்த சமுதாயத்தில் உடைச்சது யாரா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஷைத்தானா? ஷைத்தானோட பெரிய ஷைத்தாங்க ஒருத்தர் இருக்கா தமிழ்நாட்டில். அது ஏன் அப்படி சொன்னீங்க? சத்தமா சொல்லியிருக்கலாம். எங்க ஊர்ல எல்லாம் மொத்தமா உடைச்சிட்டாங்க. எதுக்கு எடுத்தாலும் போலீஸ் வந்துடும். ஆனா அந்த நம்ம பஞ்சாயத்தை சரி காணல. அவங்க தீர்ப்பு கொடுக்கறதுனா குர்ஆன் சுன்னாக்கு சுத்தமா மாற்றமா இருக்கும்.
காலைல வேலை சொல்லுவாங்க, ஊரை விட்டு நீங்கள் வந்து 10 வருஷம் 15 வருஷம் ஒதுக்கி இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் ஆலிம்கள் இருந்து நீங்கள் செஞ்சது குர்ஆன் சுன்னாக்கு முரணானது அப்படின்னு சொல்லும்போது அந்த ஊர் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு அற்புதமான ஊராக இருக்கும். அதுக்காக நீங்கள் என்ன செய்யலாம்? உங்கள் ஊரில் ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்கும்போது நம்ம ஊருக்காக இது பண்ணலாம், நம்ம ஊரை சரி பண்ணுறதுக்காக இந்தந்த விஷயங்கள்லாம் பண்ணால் நம்ம ஊருக்கு மாஷா அல்லாஹ் நல்லபடியாக இருக்கும். நிறைய விஷயங்கள் இப்போ நிறைய பெண்கள் என்ன செய்வாங்கன்னா ஆண்களோட ஓடிடுவாங்கம்மா, மாற்று மதத்தவர்களோட ஓடிடுவாங்க. அதுக்கு என்ன செய்யலாம்? அதுக்கு ஊர் மக்கள் சேர்ந்து குர்ஆன் சுன்னா அடிப்படையில் தெளிவான ஒரு விஷயங்கள் பண்ணி அழகாக பண்ணணும். இது இஸ்லாம். இஸ்லாம்ங்கிறது ஒரு அக்கீதா படிச்சுட்டு இருக்கிறது மட்டும் இல்லை. ஆனால் அகம் என்னது? அக்கீதா. மிக முக்கியமானது என்னது? அக்கீதா. அக்கீதா இல்லாமல் அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது ஒருவரும். ஆனால் அதோடு சேர்த்து இந்த வேலைகளும் செய்யும்போது கூடுதலாக நமக்கு நன்மை, அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும். சரிங்களா? அப்போ நீங்கள் அந்த விஷயங்களை செய்கிறதுல நீங்கள் உங்கள் ஊரை நீங்கள் தான் பாதுகாக்கணும். எனக்கு வேலை கிடையாது, உங்கள் ஊரை வந்து பாதுகாக்கணும் எனக்கு வேலை கிடையாது. அதெல்லாம் நாளைக்கு கேட்க மாட்டான், கூத்தானூரில் போய் பார்த்தியான்ட்டு. எங்கள் ஊர் எங்கள் வீடு தான் நான் பார்க்க முடியும். அப்படிதானே? அப்போ உங்கள் ஊரில் உள்ள விஷயங்களை நீங்கள் பார்க்கணும், நீங்கள் சரி செய்ய நினைக்கணும், அதுக்கான விஷயங்களை முன்னெடுக்கணும். அது இஸ்லாம். இஸ்லாம் வந்து பிறருக்கு நலவு நாடுதல். புரியுதுங்களா? ஓகே, இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு இதோட முடிச்சுப்போம். டைம் ஆயிடுச்சு.